السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த துஆவை 141 தடவை ஓதுவோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். நமக்கு ஃபஜ்ருடைய நேரம் கிடைக்காவிட்டால் நமக்கு எந்த நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்திலே இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அல்லாஹினுடைய உதவியை உடனே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். என்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மீன் விழுங்குகிறது. அந்த மீனுடைய வயிற்றிலே இருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை ஓதுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியதும் அந்த மீன் தன்னுடைய வயிற்றிலிருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியேற்றியது. அதாவது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதாமல் இருந்திருந்தால் நாளை மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் அந்த மீனினுடைய வயிற்றிலேயே இருந்திருப்பார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ, அல்லாஹ்வினுடைய உதவியை உடனே பெற்றுத் தரக்கூடிய துஆ. நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள், கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது நாம் யக்கீனோடு இந்த துஆவை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த நெருக்கடிகளை, அதே போன்று கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். பிறந்த நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யக்கீனோடு ஓதினார்கள். தான் செய்தவற்றை எண்ணி அல்லாஹ்விடம் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினார்கள். அல்லாஹ் அவனுடைய உதவியை வழங்கினான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த துஆவை ஓதுவோம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு துஆ, மிகவும் சிறந்த ஒரு துஆ. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக.